ஸோ ஹலோ கம்ரேட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் விஷன். ஸோ நம்ம ஃபைனலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாப்பிக்கில் என்ட்ரு ஆயாச்சு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனினாலும் சரி, ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனிக்கு உள்ளே போனாலும் சரி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தான் ஃபாலோ பண்ணுவார். இதை தாண்டி வர எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன ஸ்டெப்புன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கம்பெனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனின்னு பார்த்துருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணுவீங்க. இந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச் முடித்தோடனே 10% வேலையை முடிஞ்சிச்சு. தென் அதுக்கடுத்து காம்படிட்டிவ் ரிசர்ச் இது பண்ணிங்க அப்படின்னா 60% வேலையான முடிஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் கண்டென்ட், எஸ்சிஓ, பிபிசி ஆட்ஸ், தென் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது எல்லாமே தான் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டோட வேலையே இது மட்டும்தான். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வேலை தான் டிசைனிங் வேலை, தென் வீடியோ எடிட்டிங் வேலை. அது ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா எல்லாமே நீங்கள் தான் பார்த்தாகணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ அது ப்ராடக்ட் பேஸ்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, எப்படி ப்ராப்பராக மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணுறத நான் சொல்லித்தரேன். இந்த டாபிக் மேக்ஸிமம் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் கரெக்டான டீல்ஸ்கிட்ட கரெக்டாக போய் சேரும். ஓகேவா? நான் அதை எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க. ஸோ இந்த டேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியான்னு பார்த்துருங்க. ஓகேவா? தென் நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன், ஆப்பிள் லேப்டாப். ஓகேவா? இந்த ஆப்பிள் லேப்டாப் யார் வாங்குவா? ஃபஸ்ட்டு மேல் வாங்குவாங்களா, ஃபீமேல் வாங்குவாங்களா, இல்லை தேர்ட் கேட்டகரி அவங்க வாங்குவாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு மேல் ஒரு 40%, ஃபீமேல் ஒரு 40%, அதர் கேட்டகரி ஒரு 20%. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 100 ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸை எடுத்து எப்போ இந்த 100% கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபிட் ஆகும். தென் செகண்ட் பார்ட், அவங்க என்னென்ன ஏஜுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ ஆப்பிள் லேப்டாப் வாங்குறவங்க அப்படின்னா எந்த ஏஜுக்குள்ளே இருப்பாங்க? 18 45 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ 45 to 65, 0 to 18 இருப்பாங்க. பட் ஸோ மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது யார்? இந்த 3 கேட்டகரி தான். ஓகேவா? அதில் முக்கியமாக இந்த 2 கேட்டகரி 18 25, 25 to 35 இந்த கேட்டகரியில் அதிகமாக பையிங்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 கேட்டகரியில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சா 100 வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்து எந்தெந்த செக்டரில் அதிகமாக பை பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டா, ஐடியா, நான் ஐடியா, ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனா, பிஸ்னஸா, எஜுகேஷனா, மெடிக்கலா, சயின்ஸா, மியூசிக்கா, இது எல்லாமே நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் ஜாப்லேயே இத்தனை இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரியாமல் நிறையா இருக்குது. ஓகேவா? தென் ஐடியில் எவ்வளோ, நான் ஐடியில் எவ்வளோ. ஸோ இந்த ஆப்பிள் ப்ராடக்டை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணால் ஒரு டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். அந்த டேட்டாஸை வச்சு தான் ஆட் ரன் பண்ணால் கரெக்டாக அடிக்க முடியும். இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு கரெக்டாக எக்ஸாக்டான ப்ளூ பிரிண்ட் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நம்ம ஆப்பிள் லேப்டாப்புக்கு எப்படி மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் டெமோவாக காட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு அப்போ எக்ஸாக்டாக புரியும். ப்ராடக்ட் நேம் என்ன? ஆப்பிள் லேப்டாப். யார் அதிகமாக வாங்குவாங்க? மேல், ஃபீமேல், அதர். 3 கேட்டகரிலையும் பையிங் இது நடக்கும். ஓகேவா? இதில் யார் அதிகமாக வாங்குவாங்க? இது 40%, இது 40%, இது 20%. ஓகேவா? தென் செகண்டு, எந்த கேட்டகரி ஏஜ் அதிகமாக வாங்குவாங்க? நான் 18 to 45. மூணாவது, என்ன செக்டரில் அதிகமாக வாங்குவாங்க? ஐடி, நான் ஐடி, கவர்மெண்ட், தென் எஜுகேஷன், தென் கம்யூனிகேஷன். ஃபோர்த் என்னென்ன செக்டரில் அதிகமாக வாங்குவாங்க? கோடிங், சாஃப்ட்வேர், டிஜிட்டல் மார்க்கெட்டர், தென் அனிமேட்டர், போலீஸ், இன்ஜினியரிங். ஸோ இப்போ நான் அது ஆப்பிள் ப்ராடக்ட்டை வச்சு மார்க்கெட் ரிசர்ச் முடிச்சிட்டேன். ஸோ அது என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லேப்டாப்பை மேல், ஃபீமேல், அதர்ஸ் கேட்டகரி 3 இதுலேயும் வாங்குவாங்க. பட் என்னோடய மெயின் ஃபோக்கஸ் மேலோ ஃபீமேலோ. ஓகேவா? ஏன்னா 40-40. தென்
இந்த லேப்டாப்பை எந்த ஏஜில் இருக்கும் அதிகமாக வாங்குங்க? 18லேருந்து 45 வயசுக்குள்ள. ஓகேவா? ஏன் அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் 18 வயசுக்கு மேலே போடுவாங்க. அதனால அந்த 18 வயசுலேருந்து நான் டார்கெட் பண்ணுறேன். தென் 45 ஏன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 45 வயசுக்கு மேலே லேப்டாப் வாங்க மாட்டாங்க. பட் சஜஷன் அதிகமாக நடக்குவாங்க. நமக்கு மெயின் ஃபோக்கஸ் என்ன? சேல் தான். ஸோ அதனால நான் 45 வயசு வரையும் முடிச்சிட்டேன். தென் என்னென்ன செக்டார் அதிகமாக வாங்குவாங்க? ஐடி செக்டார், நான் ஐடி, கவர்மெண்ட், எஜுகேஷன், தென் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த செக்டாரில் அதிகமாக வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன யாரெல்லாம் வாங்குவாங்க? கோட் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர், டிஜிட்டல் மார்க்கெட்டர், வீடியோ எடிட்டர், அனிமேட்டர், தென் வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி செக்டாரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோட ஆப்பிள் லேப்டாப்பை என்னால் சேல் பண்ண முடியும், ஆர்ஓயும் அதிகமாக எடுத்து கொடுக்க முடியும். இந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் உங்களோட மேனேஜர்கிட்ட சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஷீஸ் இம்ப்ரெஸ். ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே ஆட் ரன் பண்ணி தான் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. இந்த செக்டரில் வந்திருக்காங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது ரன் பண்ணால் இந்த மாதிரி பார்க்கலாம். ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு டேட்டா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறையா மணியை சேவ் பண்ணலாம். தென் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டும் வரும். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணாலும் சரி, அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? டைரி, இந்த டைரி எடுத்துக்கோங்களேன். இந்த டைரியில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, அந்த சைடில் பேனாசோய் இருக்க மாதிரி இருக்குது. தென் டைரி நல்லா இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, பார்க்க ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கா. ஸோ இந்த டைரியை இந்த மார்க்கெட் ரிசர்ச்சை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எனக்கு ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுவேன். ஓகேவா? இனிமேல் ரெகுலராக அந்த குரூப்பில் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா எனக்கு கேளுங்க, நான் லைவ் ஒன்னொருக்காக கூட சொல்லித்தரேன். சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை எடுத்துக்கோங்க. அது இந்த எந்த கேட்டகரியில் அதிகமாக வாங்குவாங்க, எந்த ஏஜில் இருக்கும் அதிகமாக வாங்குவாங்க, என்ன செக்டாரில் இருக்க அதிகமாக வாங்குவாங்க, அந்த செக்டாரில் என்னென்ன ஜாப் பண்ணுறவங்க அதிகமாக வாங்குவாங்க. இதை தெளிவாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதுதான் மார்க்கெட்டிங் ரிசர்ச். ஓகேவா? இதை நீங்கள் மேனுவலாக பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட் எந்த ஏஜ் கேட்டகரி அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்றத கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சாட்ஜிபிடி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சாட்ஜிபிடியில் நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சுருக்கோம். அதனால அது ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் இருக்கும், ஃபுல் டேட்டாவும் அது இருக்காது. ஓகேவா? அதனால் கூகுளில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்டை எந்த கேட்டகரி ஏஜ் பீப்புள் அதிகமாக வாங்குவாங்க, எந்த கேட்டகரி பீப்புள் அதிகமாக வாங்குவாங்க, மேலா ஃபீமேலா அப்படின்றத எக்ஸாக்டாக பாருங்கள். ஓகேவா? இந்த ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு டேட்டா கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அப்புறம் தான் நம்ம காம்படிட்டிவ் ரிசர்ச்சை போக போகிறோம். ஸோ இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களை நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் லீவ் என்ஜாய் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் உங்களோட கரியருக்கும் செலவு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே சொல்லுங்கள், நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்புகிறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.